Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இப்போது லாஸ்ட் டே அதுக்கு முன்னே இல்லை 2 நாளாக வந்து கமெண்ட்ஸ் மற்றும் கால்ஸ் இது மூலிமா கேட்குறாங்க. எப்படின்னா, சார் நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் ஆக முடியுமா, அதாவது நான் முழு நேர வர்த்தகராக இதில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் டைம் ட்ரேடர்னால் என்ன அப்படின்னு நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்னா, காலையில் ஒரு 9:15 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 3:15 மணி வரலும் மார்க்கெட் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். 3:30 மணி வரலும் இது வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைம் வந்து சீட்லேருந்து உட்காந்து எழுஞ்சிக்கக்கூடாது. அப்போ வந்து ஒரு பை சேல் அல்லது சேல் பை வாங்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்றவங்க வந்து இது டெய்லி காத்தாலேருந்து சாயங்காலம் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க மாதத்தில் 4 ட்ரேட் எடுத்தாலும் போதும், அல்லது 3 ட்ரேட் எடுத்தாலும் போதும். இந்த 3 ட்ரேடில் உண்டான என்ன வருமானமோ அதை சம்பாரிச்சிட்டு அவங்களுடைய ஃபேமிலி சோர்ஸை ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்றவங்க ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங் ஃபுல் டைமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃபுல் டைம் ட்ரேடர் வந்து ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கண்டிப்பாக இருக்காது. மல்டி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஃபுல் இன்கம் வந்து என்ன சொல்லுது, டோட்டல் இன்கம் வந்து ட்ரேடிங்கில் மட்டும் வருதுங்களா? இல்லை. எனக்கு இந்த மொபைல் ஹோல்சேல் பிஸ்னஸ் வந்து மொபைல் பிஸ்னஸ், செல்ஃபோன் சர்வீஸ் பிஸ்னஸ் இருக்குது, அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா பர்சனல் இன்கம் வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் மென்டர்ஷிப், அதுக்கப்புறம் வந்து பெரிய அமௌண்ட் வந்து ஹேண்ட்லிங் பண்ணுறது. ஓகே, ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணால் பர்சன்டேஜ் வரும். அதுக்கப்புறம் சப் புரோக்கர்ஸ், இந்த மாதிரி வந்து யூடியூப், இன்னொரு பக்கம் சொல்லுங்களேன் யூடியூப். அதுக்கப்புறம் வந்து இன்னும் சின்ன குட்டி இன்கம் எல்லாமே சேர்த்து தான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபீல் கொடுக்கும். அதாவது தைரியம், மன தைரியம். இப்போது எனக்கு ஒரு மாதம் வந்து ஒரு 10% லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா மட்டும்தான் வந்து நான் இதில் வந்து சர்வைவல் பண்ணி நிற்க முடியும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து சப்போஸ் நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரேடிங் மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நான் ட்ரேடிங் உள்ள பண்ணிட்டு இருந்தேன்னா ஏதாச்சும் ஒரு மாதத்தில் எனக்கு வந்து 10% லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த 10% வந்து அடுத்த மாதம் சரி கட்டணும். இல்லை வேறு என்னாச்சும் எனக்கு இஷ்யூ இருக்குது, எனக்கு பசங்க ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, எனக்கு வீட்டு வாடகை கட்டணும், அதுக்கப்புறம் வேறு இஎம்ஐ வேறு எந்த பிரச்சனை இருக்குது, கார் லோன் இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் வந்து இதில் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும், எனக்கு வேறு சோர்ஸே இல்லை, நான் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் கற்றுக்கிட்டு வந்தாலும், உங்களுக்கு என்ன சொல்லுது, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தாலும் உங்களால் இந்த மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ணி நிற்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்னா நிறைய வேலையை விட்டுட்டு சில பேர் வந்து வேலையை விட்டுட்டு வராங்க. பேங்க் மேனேஜர், ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் மேனேஜர் வேலையை விட்டுட்டு நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும், இதுக்குள்ளே வந்துட்டுமா அப்படின்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க. சில பேர் டேரெக்டாக வந்துடுறாங்க, உள்ளவே டேரெக்டாக வந்துட்டு வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்கிறாங்க. எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு உள்ளே வந்துடுறாங்க. இது வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்றத எடுத்த உடனே ஒரே நாளில் 2 நாள்லேயே வரத்துல ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கு, ரைட். அது கூடவே இதை கற்றுக்குங்க, இதை வாட்ச் பண்ணுங்கள். இது என்ன கண்டிஷன் இருக்குது, இந்த வேலை செட் ஆகுமா, செட் ஆகாதா, இந்த ட்ரேடிங் நமக்கு ஒத்து வருமா, ஒத்து வராதா, அதுக்கு அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு சின்ன லாஸுங்க வரும், அந்த லாஸை உங்களால் மேனேஜ் பண்ண தாக்கு பிடிக்க முடியுதா அப்படின்றது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் உங்களுக்கு காலம் கிடக்குது, ஒரு 2 வருஷம் 1 வருஷம் ஆகிடும். அந்த 2 வருஷம் 1 வருஷம் மேட்சிங் ஆகிட்டு ஓகே நமக்கு செட் ஆனா அப்படின்னா இதை கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இந்த வேலையை விடக்கூடாது, ஏற்கனவே செய்கிற வேலையை விடக்கூடாது. அது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சைடு இன்கம் வர மாதிரி எதனா ரெடி பண்ணிக்கோங்க, வேணான்னு சொல்ல வரல. இப்போது நீங்கள் இதை ஒரு மாதம் ஒரு 50,000 ஏதோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த 50,000 கூட வேறு என்னாச்சும் வேலை உங்களுக்கு இன்கம், உங்கள் வீட்டில் மிஸ்ஸஸ் வேலைக்கு போகிறாங்களான்னு பாருங்கள், உங்களுடைய ஃபேமிலியில் வேறு யாராச்சும் வேலைக்கு போகிறாங்களா பாருங்கள், வீட்டு என்ன உங்களுடைய வீடு கட்டி வாடகை என்ன வருதான்னு பாருங்கள், இல்லை உங்களுடைய நிலம் நீர் என்ன வருதா அதுலேருந்து என்ன இன்கம் வருதான்னு பாருங்கள், இல்லை வேறு என்ன பிஸ்னஸ் மூலிமா இன்கம் வருதான்னு பாருங்கள். எல்லாம் எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரேடிங்கில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும்.
ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் ஆனால் நிறைய பேர் என்னென்னா இந்த மாதிரி நான் சொல்ல என்ன சில பேருக்கு வந்து இது வந்து அதை சும்மா இருந்தாலும் என்ன வேறு தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு, ஏதோ ஃபுல் டைம் ட்ரேடர்னால் எத்தனையோ பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்றாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, இப்போ நான் கூட ஒரு சில யூடியூப்லாம் பார்த்துருப்பேன். அதாவது வெளிநாடு போகிற மாதிரி, அங்கே ஃப்ளைட்டில் சுற்றுற மாதிரி, ஜெட்டில் சுற்றுற மாதிரி, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது கப்பல்லே மிதக்கிற மாதிரி, அப்புறம் வந்து பெரிய பெரிய ஹியூஜ் வீடியோலாம் பார்த்துருக்கேன். அங்கே மாதிரி அந்த சுற்றுற மாதிரி காமிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு இன்கம் ட்ரேடிங் மட்டுமே இன்கம் வருதுங்களா? இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மல்டி சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணிக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஏதோ இன்கம் சரி கட்டணும். ஒரு லாஸ் ஆகிடுச்சுன்னா இன்னொரு லாஸை வந்து சரி கட்டணும். அந்த லாஸே அந்தலேயே சரி கட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் தான் வரும். அதாவது ஆட்டோமேட்டிக் பேனிக் பயம் என்ன சொல்லுங்கள், அந்த பயம் வந்து தொத்திக்குங்களே. அப்போ வந்து என்னென்னா உங்களால் கான்ஃபிடென்ஸாக அடுத்த ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா ஃபெயில் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் என்ன, இந்த ட்ரேடிங்கில் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அணுகிறது. நான் என்ன சொல்கிறேன் நல்லா கவனிங்க, லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்காக நான் அந்த விஷயம் சொல்ல வரல. நீங்கள் கற்றுக்குறீங்களா ரைட், உங்களுடைய ஃபேஸ் வந்து கற்றுக்கிறதுல கவனம் செலுத்துங்க. 3 மாதம் 6 மாதம் வாட்ச் நீங்கள் என்ன வெபினார்னா அட்டென்ட் பண்ணுங்கள், செமினார்னா அட்டென்ட் பண்ணுங்கள், யார்கிட்ட நல்லா கைடு வாங்கிங்க, உங்களுக்கு நல்ல மென்டர்ஷிப் தேர்ந்துடுங்க, அவங்ககிட்ட என்ன ஆலோசனை பெற்றுடுங்க. கற்றுக்கிட்ட ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்காக நான் சொல்ல வரல. இது வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவேஷனில் மட்டும் இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் இந்த சோர்ஸில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்றது தினம் காத்தாலேருந்து சாயங்காலம் ட்ரேட் பண்ணால் ஃபுல் டைம் ட்ரேடுன்னு அர்த்தம் கிடையாது. இதுலேருந்து வீட்டுக்கு சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு போகணும். மாதமானால் இந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு போகணும். மேபி 5% இருக்கலாம், அல்லது 10% இருக்கலாம், அல்லது 15%. உங்களோட டேலண்ட்டை பொறுத்து சம் அமௌண்ட்டை மாதம் நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும். இவங்க மட்டும்தான் இவங்கள இதில் வந்து ஃபுல் டைம் ட்ரேடராக ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியும். ஏதோ 1 மாதம் 2 மாதம் சம்பாரிச்சிட்டேன் நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிட்டேன் அப்படின்னா நம்பாதீங்க, அப்படிலாம் யாரும் கிடையாது. ஓகேங்களா. நீங்கள் நான் சொன்ன மாதிரி யாரோ ஒரு சில வந்து பெரிய ரோல்ஸ் ராயல்ஸ் காரில் போகிற மாதிரி காமிச்சிட்டு அப்புறமா வந்து நான் எனக்கு இவ்வளோ ஒரு நாளைக்கு 1 CR வந்து ப்ராஃபிட் வருது அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சிட்டு அப்படின்னு காமிக்கிறாங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்கிட்ட இவ்வளோ கோடி இருக்குது, என்கிட்ட 1000 கோடி இருக்குது, 2000 கோடி இருக்குது. அவங்க ஏன் உங்களை பிரபலம் ஏன் படுத்தணும்? அவங்க நான் ஏன் சம்பாதிக்கிறேன்னு ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? அவங்க நல்லா புரிஞ்சுங்க. இப்போது ஒரு சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த சம்பாதனை ஏன் உங்ககிட்ட அவங்க ஷேர் பண்ணணும், ஏன் சொல்லணும்? அவங்க கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.